உடையார் பாகம் 2 அத்தியாயம் 89. புலவர் அந்த கருந்தட்டாங்குடி கருமாரை கூர்மையாக பார்த்தபடியே பேசினார். இல்லை, கோயில் கட்டுவதற்கு இந்த 100 ஆணிகளை நான் தானமாக கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். உத்தரவு அனுப்பும் அதிகாரிகளுக்கும் அடுத்த நாள் வேலையை பற்றி குறிப்பு எடுக்கும் சிற்பிகளுக்கும் இந்த எழுத்தாணிகள் அவசியமாக இருக்கும். அது தவிர கோயில் சம்பந்தமான எந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கவும் எனக்கு ஆசை என்றார். கோவில் சம்பந்தமான வேலை ஒன்று கூட ஆரம்பிக்கவில்லை. குறைந்தபட்சம் ஒளியை கூட எங்களுக்கு செய்ய உத்தரவு வரவில்லை. நாங்கள் இல்லாமலேயே கோயில் வேலை நடந்துவிடுமோ என்ற கவலை இன்று காலை சில பேருக்கு வந்தே விட்டது. அதேபடி கருந்தட்டாங்குடி கருமார்கள் உதவி இல்லாமல் கோயில் எழும்ப முடியும்? நீங்கள் இன்றி எந்த காரியத்தை இந்த நகரம் செய்திருக்கிறது? உங்களை தவிர்த்துவிட்டு வேறு எதை அந்த அரசாங்கம் செய்து ஜெயித்துவிட முடியும்? சோழ தேசத்தின் ஒரு கண் உழவர்கள் என்றால் மறுகண் கருமார்கள்தானே. அப்படியெல்லாம் சொல்வதற்கில்லை நண்பரே. வேறு எப்படி சொல்ல வேண்டும்? உழவர்கள் ஒரு கண் என்றால் அந்தணர்கள் இன்னொரு கண். அப்படித்தான் இந்த சோழ தேசம் நினைத்து கொண்டிருக்கிறது, நடத்தியும் கொண்டிருக்கிறது. கருமார்களான எங்களை பற்றி அதிகம் கவலைப்படுவதாக தெரியவில்லை. யார் உங்களை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அரசாங்கம் கவலைப்படவில்லை என்று சொல்லுகிறீர்களா? இந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் ஒன்று கூட செய்து தரப்படவில்லை. அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. தஞ்சைக்கு அருகே இருக்கின்ற ஒரு கிராமம், படைகளுக்கு வேண்டிய ஆயுதங்களை செய்து தருகின்ற இந்த கிராமம், இதுவரை எல்லா போரிலும் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்த கிராமம். இத்தனை சேனாதிபதிகளும் உபசேனாதிபதிகளும் போர் வீரர்களும் உங்களை அண்டி வந்து கத்தி தீட்டவும் வேல்முனை சரி செய்யவும் கேடயத்தை சரி செய்யவும் உங்களை அணுகுகிறார்கள். உங்களை பாராட்டி புகழ்ந்து விட்டு போகிறார்கள். இப்படி நீங்கள் நொந்து கொள்ளும்படி இங்கு என்ன குறை உள்ளது? குளிப்பதற்கே வசதி இல்லை ஐயா. என்ன சொல்கிறீர்கள்? இங்கு கருந்தட்டாங்குடியிலிருந்து சற்று தொலைவே ஆற்றுக்கு போக வேண்டி இருக்கிறது. கிராமத்தில் உள்ள கேணிகளும் குளங்களும் புகை தூசுப்பட்டு கலங்களாக காட்சியளிக்கின்றன. பூமி எப்பொழுதும் நெருப்பு எரிந்து சூடாக இருப்பதனால் நீரும் சூடாகவே இருக்கிறது. மீன்கள் அந்த சுடு நீரில் இருப்பதில்லை. எனவே அழுக்கு மண்டி தூசு மண்டி பாசி குறைந்து குளங்களும் கிணறுகளும் காணப்படுகின்றன. நாங்கள் இங்கு குளிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு கால்வாய் வேண்டும். இப்படி ஒரு கால்வாய் இந்த பக்கம் வெட்டித்தாருங்கள் என்று பல முறை சொல்லியும் யாரும் கேட்கவில்லை. நாங்கள் கால்வாய் வெட்டுவதற்கென்று 100 ஆட்கள் கேட்டோம். இதோ பாருங்கள், 20 பேர்தான் உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு 10,000 பேரை ஊருக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகிறார்கள். இவர்கள் சாளுக்கிய வீரர்கள், நீங்கள் தேர்ந்தெடுத்தவர்களா என்று புலவர் கேட்க, நாங்கள் ஒன்றும் தேர்ந்தெடுக்கவில்லை. குத்து மதிப்பாக நீ வா நீ வா என்று 20 பேரை அழைத்து இங்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இவர்களால் இரும்பு வேலை செய்ய முடியுமா? இரும்பு வேலையில் விருப்பம் உண்டா? விருப்பம் இல்லாமல் இரும்பு வேலை செய்தால் எல்லாம் வினையாக முடியும். வேலை பாதியில் நிற்கும். இரும்பை உருக்கி ஊற்றுவது ஓடி ஓடி செய்ய வேண்டிய வேலை. அப்படிப்பட்ட ஓட்டம் இவர்களில் யாரால் ஓட முடியும்? இப்படி வெறும் ஆட்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனால் நாங்கள் என்ன செய்வது? ஆக உங்களுக்கு 100 ஆட்கள் வேண்டுமென்று சொல்கிறீர்களா? ஆம். கால்வாய் வெட்டுவதற்கா? தெரியவில்லை. நாங்களாக கால்வாய் வெட்டி கொள்ளலாமா என்று தெரியவில்லை. அது ஆற்றுக்கு இடைஞ்சலா, கிராமத்துக்கு சரியானதா என்றும் தெரியவில்லை. அரசருடைய உத்தரவு இல்லாமல் கால்வாயை நகர்த்தலாமா என்பதும் எங்களுக்கு புரியவில்லை. நெருப்பிலே வெந்து வேலை செய்கிற எங்களுக்கு 2 வேளை குளிக்காமல் போனால் உண்ட உணவு செரிமானம் இல்லாமல் போகிறது. மறுபடியும் வேலைக்கு வருவதால் முடியாமல் சோர்வாக இருக்கிறது. எனக்கு புரிகிறது. நான் ஏதேனும் சேனாதிபதிகளை சந்தித்தால் அல்லது பிரம்மராயரை சந்தித்தால் வெகு நிச்சயமாக இதை பற்றி சொல்கிறேன். இது முன்பணம். எழுத்தாணிகளுக்காக இதை யாரிடம் கொடுப்பது? வாருங்கள், எங்கள் தலைவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர்களிடமே கொடுங்கள். நீங்கள் தானமாக கொடுக்கிறேன் என்று சொன்னதால் ஒருவேளை அவர்கள் இன்னும் பணம் குறைத்து கொள்ளக்கூடும். அந்த கருந்தட்டாங்குடி தலைவன் மத்திம வயது உடையவனாக இருந்தான். ராஜேந்திர சோழனோடு சேர தேசத்துக்கு போய் அங்கே போர்க்கடிகைக்கு போய் யுத்த பயிற்சிகள் பெற்று வந்தவன் அவன். சோழ அரியணை பற்றி உத்தம சோழருக்கும் ஸ்ரீராஜராஜருக்கும் பகை மூட்ட பல பேர் முயன்று கொண்டிருந்த பொழுது ஸ்ரீராஜராஜர் பின்னடைய உத்தம சோழர் அரியணை ஏறிய போது ராஜராஜருக்கு வேண்டியவர்கள் யார் என்று ஒரு விசாரிப்பு நடந்தது. ராஜராஜரின் நேரடி வாரிசு இல்லாமல் வேறு யார் ராஜராஜருக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அதை மறைமுகமாக கண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் உத்தம சோழரின் அதிகாரிகளுக்கு அப்போது இருந்தது. இந்த கருந்தட்டாங்குடியின் தலைவன் அவன் தகப்பனெல்லாம் ராஜராஜ சோழருக்கு ஆதரவாக இருந்ததால்
கருந்தட்டாங்குடியை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இங்கே இருந்தால் மெல்ல மெல்ல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், தொந்தரவு கொடுப்பார்கள் என்பதால் அவர்களும் ஸ்ரீ ராஜராஜர் இருக்கும் உடையார்குடிக்கு இடம் பெயர்ந்தார்கள். ராஜேந்திர சோழனையும் ராஜராஜர் அதே நேரம் பிரிந்திருக்க முடிவு செய்தார். அப்பாவும் பிள்ளையும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு ரகசிய ஆலோசனைகள் செய்கிறார்கள். மகனை அடுத்தபடி அரசனாக கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் பேச்சு வரக்கூடாது என்பதற்காக ராஜேந்திர சோழன் தனியாக இருந்து பழக வேண்டும் என்பதற்காகவும், தாயின் ஆதரவும் தகப்பனுடைய செல்வாக்கும் அவனை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் சேர நாட்டின் கடற்கரையோரம் அமைந்த செம்மண் குன்றுகள் நிறைந்த காந்தலூர் சாலை என்று அழைக்கப்பட்ட போர்க்கடிகைக்கு மகனை அனுப்பி வைக்க மகனோடு இந்த கருந்தட்டாங்குடி தலைவன் போனான். உங்கள் மகனை பற்றி கவலைப்படாதீர்கள் ஐயா, நான் அவனுக்கு துணையாக இருக்கிறேன் என்று முன் வந்து கால் தொட்டு பணிவாக கைகூப்பி சொன்ன அந்த நாள் இன்னும் ராஜராஜருக்கு நினைவில் இருக்கிறது. அன்று சிறுவனாக இருந்த இந்த கருந்தட்டாங்குடி தலைவனை அப்பொழுது வாரி அணைத்து கொண்டதும் ஞாபகம் வந்தது. நீங்கள் எல்லாம் இருக்கின்ற தைரியத்தில்தான் அவனை சேர தேசத்துக்கு அனுப்புகிறேன் என்று அந்த கருந்தட்டாங்குடி தலைவன் தலையை அன்று அவர் தடவினார். அந்த சிறுவன் பல் தெரிய சிரித்தான். இப்பொழுது பற்கள் வெற்றிலை பாக்கு போட்டு காவி ஏறி கருத்திருக்கிறது, உடம்பு வலுவாக இருக்கிறது. ராஜேந்திர சோழன் போர் பயிற்சி செய்கிற பொழுது இவன் யார் என்று விசாரித்து காந்தலூரில் உள்ள ஆசிரியர்கள் இவனுக்கு எப்படி கருவிகள் செய்வது, கருவிகள் செய்வதனுடைய நுணுக்கங்கள் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். போர் பயிற்சி சிறிது எடுத்துக்கொண்டு பிறகு கருவிகளுக்காக மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கவும், பித்தளைகள் எடுக்கவும், தாமிர சுரங்கங்களை கண்டுபிடிக்கவும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மிக உன்னதமான அந்த விஷயங்களில் தேறி கருந்தட்டாங்குடியில் உலைகள் அமைத்து பல்வேறு தேசங்களிலிருந்து உலோகம் கலந்த மண் எடுத்து வந்து உலோகத்தை பிரித்து எடுத்து அற்புதமான கருவிகள் இவன் செய்து கொடுக்க பல போர்கள் ஜெயிக்கப்பட்டன. சிறிதளவும் ஓய்வெடுக்காது இரவும் பகலுமாக இந்த கருமார் இளைஞர்கள் பேயாய் உழைத்து ஆயுதங்கள் சரி செய்து கொடுக்க, புது ஆயுதங்களை தயார் செய்து கொடுக்க, போர் முனைக்கு இடையராது அம்புகளும் ஈட்டிகளும் கத்திகளும் வந்து சேர்ந்து கொண்டிருந்தன. இரண்டு பக்கமும் கூரான நுனிகள் முறியாத கத்தியை கண்டுபிடித்தது இந்த கருமார் இளைஞர்கள்தான். நெருப்பில் தகதகக்கும் கத்தியை சட்டென்று தண்ணீரில் சொருகினால் இரும்பு கெட்டிப்படும், எண்ணெயில் சொருகினால் இன்னும் அதிகமாக கெட்டிப்படும் என்பதையும் இவர்கள்தான் கண்டுபிடித்தார்கள். கால் கட்டை விரலிலிருந்து மார்பு வரை உயரமான கத்தியை நீண்ட பிடிகளோடு இவர்கள் தயார் செய்து கொடுத்தார்கள். அந்த போர் முறையை சோழ வீரர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். எதிரிகள் ஆயுதம் எடுப்பதற்கு முன்பேயே தாக்கி காயப்படுத்தினார்கள். எல்லா போர் வீரர்களும் முழங்காலோடு ஒட்டிய உரை தைத்து கட்டி அதில் குறுவாட்களை வைத்து கொள்ளுகின்ற வழிகளையும் இவர்கள்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதெல்லாம் போர்க்காலங்களில் உண்டான வித்தைகள். இந்த சமாதான காலத்தில் கடவுள் சிலைகள் செய்வதற்கு வெண்கலமும் பித்தளையும் தாமிரமும் தேவைப்பட்ட போது அவைகளை சரியான விதத்தில் தோய்த்து வெண்கல கட்டைகள் வேண்டியிருந்த போது அந்த வெண்கல கட்டைகளை தயார் செய்து கொடுத்ததும் இவர்கள்தாம். ராஜேந்திர சோழன் தஞ்சைக்கு வரும் முன்பு இவர்களோடு 2 நாட்கள் தங்கிவிட்டுத்தான் வருவான். அதற்கு காரணம் இந்த கருந்தட்டாங்குடி தலைவன். இவன் மீது ராஜேந்திரனுக்கு மிகப்பெரிய மயக்கம் இருந்தது. 2 முறை ராஜேந்திரனை போர் முனையில் காப்பாற்றியிருக்கிறான் என்பது மட்டுமல்ல, தான் எவ்வளவு முக்கியம், தன்னால் தான் போர் வெற்றி பெறுகிறது என்பதை மிக தெளிவாக ராஜேந்திர சோழனுக்கு இவன் எடுத்துரைத்ததும் காரணமாக இருக்கலாம். ஒரு போரில் ஜெயித்து விட்டீர்கள் என்றால், அந்த போர் முடிந்து எதிரி துவம்சமாகிவிட்டான் என்றால், அந்த ஊருக்குள் போய் மிகுந்த அளவு ஆயுதங்களை வாரிக்கொண்டு வந்துவிடுங்கள். மாட்டு வண்டிகளிலும் குதிரை வண்டிகளிலும் ஏற்றி உடனடியாக கருந்தட்டாங்குடிக்கு அனுப்புங்கள். அந்த ஆயுதங்கள் அவர்களிடம் இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அந்த ஆயுதங்களை உருக்கி நான் மறுபடியும் இரும்பாக்கி மீண்டும் நம்முடைய லட்சினை பொருத்தி ஆயுதங்களை செய்வதற்கு இது மிக உதவியாக இருக்கும் என்று சொல்ல, ராஜேந்திர சோழன் 100 கணக்கில் மாட்டு வண்டிகளில் உடைந்த ஆயுதங்களையும் உடையாத ஆயுதங்களையும் எதிரிகளிடமிருந்து பறித்து கொண்டு வந்து இங்கு அனுப்பினான். இந்த கருமார்களை கவனிக்க வேண்டுமென்று ராஜேந்திர சோழன் மேலை சாளுக்கிய படையெடுப்புக்கு பிறகு ஒரு சபையில் வாக்குவாதம் புரிந்ததும் ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் அவர்களின் கடமையை செய்தார்கள், இதற்கு தனித்த பாராட்டு எதற்கு என்று பிரம்மராயர் எழுந்து சொல்ல, ராஜேந்திரன் மிக கடுமையாக பிரம்மராயரை எதிர்த்தான். போரில் வெற்றி பெற்றதற்கு உங்களை பாராட்டவில்லையா? நீங்கள் உங்கள் கடமையைத்தானே செய்தீர்கள். ஒரு போர் முனைக்கும் வராத உங்களை பாராட்டுகிற போது இந்த போர் முனைக்கு பல்வேறு ஆயுதங்களை செய்து கொடுத்து அனுப்புகின்ற அவர்கள் பாராட்டப்படக்கூடாதா என்று கேட்க பிரம்மராயர் கோபமானார்.
நான் போர் முனைக்கு வராது போகலாம், ஆனால் என் புத்தி போர் முனைக்கு வருகிறது என்று பதிலுக்கு கூறினார். உங்களுடைய புத்தி வருவது போல இவர்களுடைய கத்தி வருகிறது, ஆகவே இவர்களும் பாராட்டப்படத்தான் வேண்டும் என்று ராஜேந்திர சோழன் சொல்ல சபை ராஜேந்திர சோழனை ஆதரித்தது. பிரம்மராயருக்கும் ராஜேந்திர சோழருக்கும் லேசான கசப்பு ஏற்பட்டது. வந்தியத்தேவர் சமாதானம் செய்து வைக்க ராஜேந்திர சோழன் சமாதானம் செய்து கொள்ள மறுத்தான். இவர்களுக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று சபையில் வற்புறுத்தினான். சரி, என்ன வேண்டும் என்று ராஜராஜர் கேட்டபோது, அவர்களையே கேளுங்கள், என்னை ஏன் கேட்கிறீர்கள் என்று சீறினான். இந்த கருந்தட்டாங்குடி தலைவன் 5 வருடங்களுக்கு முன்பு சபையில் தனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னபோது சபை உறைந்து போயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 90. சோழ தேசத்து வாழ்க்கை வர்ணமாக பிரிக்கப்பட்டு வேதங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ அதுவே கடைபிடிக்கப்பட்டது. வர்ண கலப்பு ஏற்பட்டால் தொழிலில் சிக்கல் உண்டாகும், எந்த தொழிலும் பூரணம் இல்லாமல் போகும் என்று பெரியவர்கள் அடித்து சொன்னார்கள். அந்தந்த வர்ணத்தாருக்கு உண்டான தொழிலை செய்வதும், அந்த தொழிலுக்கு உண்டானபடியான உடைகளை உடுத்தி கொள்வதும், அந்த தொழிலுக்கு உண்டான உணவை உண்பதும் ஒரு நியதியாக்கப்பட்டிருந்தன. எனவே தனித்தனி குழுக்களாக பிரிந்து அதே சமயம் ஒற்றுமையாக வாழுகின்ற வழியை சோழ தேசம் கடைபிடித்தது. அந்த வர்ணாசிரம தர்மத்தை மீறுவதற்கு எவருக்கும் துணிவில்லை. மீறுவதற்கு முன்னால் அந்த வர்ணாசிரம தர்மம் தவறு என்று சொல்லக்கூடிய தகுதி வேண்டும். ஆனால் அப்படி சொன்னவர்கள் பௌத்தர்களாக மாறினார்கள், சமணர்களாக போனார்கள். இந்து மதத்தின் வர்ணாசிரம தர்மத்தையும் அதில் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தையும் கடுமையாக எதிர்த்தவர்கள் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் உதறி மொட்டையடித்து கொண்டு பௌத்தர்களாகவும் சமணர்களாகவும் மாறி இந்த வேத விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அரசு சைவ நெறி அரசாக இருப்பதால் அவர்களது எதிர்ப்பு பெரிதாகப்படவில்லை. அவர்களுக்கு எங்கு ஆதரவு இருக்கிறதோ அங்கே போனார்கள். மேலே சாளுக்கிய தேசம் சமணர்களுக்கு ஆதரவாக இருந்தது. கீழே சாளுக்கிய தேசம் பௌத்தர்களை ஆதரித்தது. தெற்கே இலங்கையில் பௌத்தர்களுக்கு ஆதரவு பெருமளவில் இருந்தது. இவர்கள் மத ரீதியாகவும் சோழ தேசத்தை எதிர்த்தார்கள், குல ரீதியாகவும் பகைமை கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கருந்தட்டாங்குடி இளைஞர்கள் பௌத்தர்களைப் போல அல்லாமல் சோழ தேசத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு எங்களுக்கு சில சலுகைகள் கொடுங்கள் என்று சபையில் சொன்னார்கள். ஒவ்வொரு கருமாரும் தன்னுடைய வீட்டிற்கு முன்வாசலும் பின்வாசலும் வைத்து கொள்ளவும், வீட்டுக்கு வெள்ளையடித்து கொள்ளவும், காலில் செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கவும், இடுப்பிலே ஒரு துணியும் தோளில் ஒரு துணியும் தலையில் ஒரு துணியுமாய் கம்பீரமாக நடந்து வரவும், பல்லக்கில் வரவும், நல்லது கெட்டதற்கு சங்கு ஊதிக்கொள்ளவும் அனுமதி வேண்டுமென்று கேட்டார்கள். எங்களை உயர்குடியாக மதிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அத்தோடு கருந்தட்டாங்குடி ஆட்கள் நிறுத்தி இருக்கலாம். நான் அந்தனரை போல பூணூலை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று உரத்து சொன்னபோது சபையில் மிக பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. சபையிலிருந்து அந்தணர்கள் அவசரமாக வெளியேறி ஒன்று கூடி ஆலோசித்தார்கள். பூணூல் அணிந்து கொள்ளக்கூடாது என்றார்கள். அணிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜேந்திரன் உரத்த குரலில் சண்டையிட்டான். கடைசியாக கேட்ட அந்த பூணூல் சர்ச்சையினால் எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது என்று சபையின் பெரும்பான்மை முடிவு செய்தது. கருமார்கள் கருமார்களாகவே இருக்கட்டும். போரிலே உதவி செய்ததால் கருமார்கள் அந்தணர்களாக மாறிவிட முடியாது. இது அதிகபட்சம். இப்பொழுது அந்த சலுகை கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது இன்னும் அதிகமாக கேட்பார்கள் என்று சொல்லப்பட்டது. இதனால் கருமார்கள் கோபமடைந்தார்கள். தாங்கள் இழிவுபடுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உலைக்களத்தில் இரும்படித்து உங்களுக்காக செத்து கொண்டிருப்பது என்று ஒரு கருந்தட்டாங்குடி இளைஞன் உரத்து பேசிய போது ராஜேந்திரனும் கோபமாக வெளியேறினான். நீங்கள் என்னை அவமானப்படுத்தியதால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பௌத்த சமயத்திற்கோ சமண சமயத்திற்கோ மாறிவிடுவதற்கு எங்களுக்கு நேரமாகாது. ஆனால் அப்படி செய்வது சோழ தேசத்திற்கும் சோழ அரசருக்கும் செய்யும் துரோகம் என்பதால், உங்களின் உப்பை தின்று வளர்ந்தேன் என்பதால் நான் சைவனாக இருக்கவே விரும்புகிறேன். அதே சமயம் எங்களை நீங்கள் இழிவுபடுத்திவிட்டீர்கள் என்ற நினைவை நாங்கள் நெஞ்சிலே தேக்கிக் கொள்ள விரும்புகிறேன். இனி எங்கள் கிராமத்துக்கு எவர் வந்தாலும் கை கட்ட மாட்டோம். அந்தணர்கள் எங்கள் கிராமத்துக்கு வரவேண்டிய அவசியமில்லை. நாய்களும் அந்தணர்களும் எங்கள் கிராமத்துக்கு வர தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று உரத்த குரலில் சொல்ல மீண்டும் சபையில் கோபம் எழுந்தது. பிரம்மராயர் வாள் உருவிக்கொண்டு போகும் பொழுது வந்தியத்தேவர் அதை தடுத்து நிறுத்தினார்.
பதிலுக்கு நான் வாள் எடுத்தால் 10 நொடி பொழுதில் உங்கள் தலையை தரையில் சாய்ப்பேன் என்று அந்த இளைஞன் கர்ஜனை செய்தான். ராஜராஜர் இங்கேதான் கோபப்பட்டார். எனது சபையில் எனது சேனாதிபதியை கொல்லுவேன் என்று சொன்னவனை நான் சிறையில் வைத்து கசையால் அடிப்பதே நியாயம். சிரச்சேதம் செய்யவும் எனக்கு உரிமையுண்டு. நீ பேசியது தவறு, மன்னிப்பு கேள் என்று சொன்னபோதும் அவன் மறுத்துவிட்டான். அந்த சபையில் 13 கசையடிகள் தர ராஜராஜர் உத்தரவிட அந்த கருந்தட்டாங்குடி இளைஞனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. ராஜேந்திர சோழன் மறுபடியும் சபைக்கு வந்து அதை தடுக்க முயன்றான். ஆனால் சபையில் உள்ள காவலர்கள் அந்த கசையடி தண்டனையை நிறைவேற்றினார்கள். சபை அத்தோடு கலைந்தது. 1 வார காலம் எதுவும் பேசாமல் ராஜேந்திர சோழன் இந்த கருந்தட்டாங்குடி கிராமத்திலேயே கிடந்தான் என்றும், அப்படி கிடந்ததால் ராஜேந்திர சோழனை அவர்கள் தெய்வமாக மதிக்கிறார்கள் என்றும் ராஜராஜருக்கு தகவல் சொல்லப்பட்டது. ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜருக்கும் ஏற்பட்ட முதல் பிரிவு அது. அதற்கு காரணமான அந்த கருந்தட்டாங்குடி இளைஞன் இப்பொழுது மத்திம வயதை அடைந்தவன், அந்த குடிமக்களின் தலைவன். அவர் எதிரே வந்து தலை குனிந்து வணங்கினான். கை கட்டாமல் வலது கையில் கோல் ஊன்றி புலவர் அவர்கள் வரவேண்டும் என்று பணிவாக வரவேற்றான். புலவரை அவர்களுடைய ஆலமரத்துக்கு அழைத்து போய் அங்கு ஆசனம் போட்டு அமரச் செய்து குடிக்க நீர் கொடுத்தான். எல்லா உலைகளையும் அணைத்து விடுங்கள், நல்ல மழை வரும் போல் இருக்கிறது என்று திரும்பி குடிமக்களுக்கு கட்டளையிட்டான். உலைக்களத்தில் இன்னும் வாளும் ஈட்டியும் தான் ஊற்றிக்கொண்டிருக்கிறீர்களா? புலவர் வியப்போடு அச்சுக்களை எட்டி பார்த்துவிட்டு கேட்டார். ஏன், வாளும் வேல்களும் வேண்டாம் என்று யாராவது சொல்கிறார்களா? இனி யுத்தமே இந்த பூமியில் வராது என்று முடிவெடுத்து விட்டார்களா? வாளும் வேலும் ஊற்றாமல் வேறு என்ன ஊற்றுவது? இல்லை, அங்கே தெற்கே புல்வெளியில் கோயில் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லை பிரித்து கயிறு கட்டி அதன் மீது சுண்ணம் எழுதி ஈசான்ய மூலையில் பள்ளம் தோண்டி நீர் நிரப்பி இருக்கிறார்கள். இருக்கட்டும், அதனால் என்ன? ஒரு கோயில் கட்ட வேண்டுமென்றால், அதுவும் பல பனை உயரத்துக்கு கற்களினால் கோயில் கட்ட வேண்டுமென்றால் இரும்பு வேலை செய்ய வேண்டுமல்லவா? எனக்கென்ன தெரியும்? புலவரின் பேச்சுக்கு கருமார் தலைவன் அலட்சியமாக பதில் சொன்னான். ஏன் இப்படி அலட்சியமாக பேசுகிறீர்கள்? உளிகளும் சுத்தியலும் வெட்டு இரும்பும் ராட்டினமும் உங்களுக்கு செய்வதற்குண்டான உத்தரவு வரவில்லையா? இல்லை. அப்படியானால் வேறு யாரையேனும் வைத்து செய்வார்களோ? புலவர் வியப்போடு கேட்டார். கருமார் தலைவனுக்கு கோபம் வந்தது. என்ன சொல்கிறீர்கள்? வேறு யார் இந்த வேலையை செய்துவிட முடியும்? அடே, இது என்ன பேச்சு? நான் மட்டுமே தமிழ் புலவன், மற்றவர் யாருக்கும் தமிழ் தெரியாது என்று இருமாந்திருக்கலாமா? உங்களுக்கு மட்டுமே கருமார் வேலை தெரியும், இரும்பு வேலை தெரியும் என்று வேறு எவராலும் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த பகுதியில் இந்த வேலையில் தலை சிறந்தவன் நான் தான். கருமார் தலைவன் உரத்து பேசினான். அருகே இருந்தவர்கள் நெருங்கி வந்து தலைவனையும் புலவரையும் மாறி மாறி பார்த்தார்கள். கோபப்பட்டால் ஆயிற்றா? உள்ளுக்குள்ளே 10,000 சொச்சம் வீரர்கள் போனதை கவனித்தீர்களா? கவனித்தேன். அதனால் என்ன? அவர்களில் பல பேர்கள் மரத்தச்சர்கள், கல் தச்சர்கள், கருமார்கள், நகை வேலை செய்பவர்கள். அவர்கள் வெறும் போர் வீரர்கள் அல்ல, அமைதியான காலத்தில் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். தேசத்துக்கு ஆபத்து என்றதும் வாளும் வேலும் எடுத்து போரிட வந்தவர்கள். உண்மையில் அவர்கள் தொழில் தெரிந்தவர்கள். அதில் மரத்தச்சர்களாக 300 பேரும் கருமார்களாக 200 பேரும் இருக்கிறார்கள். பொன் வேலை செய்பவர்கள் மட்டும் 17 பேர் இருக்கிறார்கள். அப்படியா? என்ன இருந்தாலும் அவர்கள் எதிரிப்படை வீரர்கள் அல்லவா? தஞ்சை நகரை நோட்டம் பார்த்துவிட்டு மறுபடியும் விடுதலையாகி போய் படையெடுத்து வரும்போது தஞ்சையை சூறையாட முற்படலாம் அல்லவா? தஞ்சை நகரை சூறையாடுவதா? கனவிலும் நடக்காத விஷயம். எதிரிகள் தங்கள் தேசத்தை விட்டு அசைகிறார்கள் என்று தெரிந்தவுடன் வழியிலேயே மடக்கி அவர்களின் திமிர் அடக்க நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி புலவரே. நீர் அரசரின் சார்பாக பேச வந்திருக்கிறீர் போலும். வெளி தேசத்திலிருந்து கருமார்கள் வந்துவிட்டதை சொல்ல வந்தீர் போலும். மண்ணோடு மண்ணாக வாழ்ந்திருப்பவர்களை, இந்த தேசத்தை நேசிப்பவர்களை புறக்கணித்துவிட்டு வேறு ஆட்களோடு 7 பனை உயரம் கோயில் கட்டிவிட முடியுமா? யார் உங்களை புறக்கணித்தார்கள்? நீங்கள் அல்லவா மன்னரை புறக்கணித்திருக்கிறீர்கள். புலவரே, இது என்ன பேச்சு? நாங்கள் எப்பொழுது மன்னரை புறக்கணித்தோம்? இந்த கணம் வரையில் மன்னரை புறக்கணித்துத்தானே இருக்கிறீர்கள். என்ன சொல்கிறீர்கள் புலவரே? உளறுவது ஒரு அளவோடு இருக்கட்டும் என்று கருமார் தலைவன் சீர
அங்கு உள்ளவர்கள் கோபமாக புலவரை பார்த்தார்கள். மன்னர் கோயில் கட்டப் போகிறார் என்று பறை அறிவித்து மக்களுக்கு சொல்லியாகிவிட்டது. அங்கு பூஜையும் நடந்துவிட்டது. உங்களில் யாரேனும் போய் அங்கு வணங்கி மன்னரை விசாரித்தீர்களா? உண்மையில் நீதானே போயிருக்க வேண்டும். மன்னரிடமிருந்து ஆணை வர வேண்டும் என்று அலட்சியமாக காத்து கொண்டிருக்கிறாயே, இது நல்லதா? வேறு வழியில்லை புலவரே. நான் போய் அங்கு நின்று இப்பொழுது நீங்கள் சொன்னது போல நீ தேவையில்லை, நான் 300 கருமார்களை வரவழைத்து விட்டேன் என்று சொன்னால் நான் என் முகத்தை எங்கே வைத்துக்கொள்வது? அங்கேயே மன்னர் எதிரிலேயே நான் இட்டுக்கொண்டு சாக வேண்டியதுதான் என்று கருமார் தலைவன் சீற்றத்துடன் சொன்னான். எப்படி மன்னர் உன்னை புறக்கணிப்பார் என்று நினைக்கிறாய்? இதுவரை அழைக்கவில்லையே, இதுவே புறக்கணிப்புதானே. அழைத்தால் வந்து விடுவாயா தம்பி? யோசிக்க வேண்டும். எதற்காக யோசிக்க வேண்டும்? புலவர் கேட்டார். இளவரசர் ராஜேந்திரரை கலந்து கொண்டுதான் பதில் சொல்ல முடியும். எதற்காக இளவரசரை கலந்து கொள்வது? மன்னர் கட்டளைக்கு இளவரசர் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் என்ன? சுற்றியுள்ள கருமார் இளைஞர்கள் முஷ்டியை மடக்கினார்கள். புலவரை கோபமாக பார்த்தார்கள். புலவர் அவர்களை சிறிதும் லட்சியம் செய்யாமல் மிக ஆவேசத்தோடு கருமார் தலைவரை நோக்கி, உங்கள் அரசர் யார்? ராஜராஜரா, ராஜேந்திரரா? யார் இங்கு முக்கியம்? யார் கட்டளையின் கீழ் சோழ தேசம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பேசு. தலைக்கு தலை பெரியத்தனம் செய்து கொண்டு ஆளுக்கு ஆள் கட்சி கட்டி கொண்டு சோழ தேசத்தை எதிரிக்கு காட்டி கொடுக்காதீர்கள் என்று வேகமாக பேச கருமார் தலைவன் கோபமானான். யார் எதிரிக்கு காட்டி கொடுக்கிறார்கள்? என்னை பார்த்தா அந்த வார்த்தை சொல்கிறாய்? 2 அடி முன் வைத்தான். கருமார் இளைஞர்கள் வேகமாக புலவரை நோக்கி வந்தார்கள். புலவர் ஓலை மறைப்பிலிருந்து சட்டென்று ஒரு குத்து கத்தியை எடுத்துக்கொண்டார். சட்டென்று காற்றில் வீசினார். கருமார் இளைஞர்கள் துள்ளி பின்வாங்கினார்கள். மின்னல் வேகத்தில் நடந்து கருமார் தலைவன் கழுத்தில் கத்தியை வைத்தார். இங்கு எவர் அசைந்தாலும் உன் தலை துண்டாக கீழே விழும். சகலரையும் விலகி போகச் சொல் என்று உரத்த குரலில் சொன்னார். கருமார் தலைவன் சைகை செய்தான். கருமார் இளைஞர்கள் விலகி நின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. தங்கள் தலைவனை மடக்கி வைத்து கொண்டிருக்கின்ற புலவனை எப்படி தாக்குவது என்று அவர்கள் வேகமாக திட்டமிட்டார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.